Next example 4.22 very important question ba. இந்த exercise very important 4.5 ஓகேங்களா ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். லெட் இது ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் y அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேவாப்பா, இந்த கிவன் டேட்டாவில் போய் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்ப்பா. ஏன்னா இதை எடுத்துக்கு தான் இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரூவ் பண்ணணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு பை. இதை என்ன எடுத்துக்கிறீங்க ஆல்ஃபா, இதை என்ன எடுத்துக்கிறீங்க பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு பை. இந்த இது அந்தாண்ட கொண்டு போய்டும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காசில் வருது. அப்போ இதுக்கு ரிலேட்டடான ஐடென்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இதுதான் ஐடியா. சில பேருக்குலாம் ஒன்றுமே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போட மாட்டாங்க. இதுதான் ஐடியா. இப்போ நான் சொன்னேன்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, நெக்ஸ்ட் நம்மள்ட்ட என்ன டேட்டா இருக்குது, காஸ் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு ரிலேட்டடாக என்ன ஐடென்டிஃபை ஆகுனா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகே, நம்ம எல்லாமே காசில் தான் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஃபார்முலாவில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வருது, காஸ் ஆல்ஃபா வருது, காஸ் பீட்டா வருது, சைன் ஆல்ஃபா வருது, சைன் பீட்டா. அப்போ இதை காசில் மாற்றி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படியே எழுதிக்கலாம்னு சொன்னேன்னா. ஓகேப்பா, அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா எழுதிங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபானா இப்போ இதுலேருந்து இந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. இங்கே ரெண்டுத்துலேயுமே வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தாண்ட வந்துச்சுன்னா காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வந்துடுமாப்பா. அப்போ இது வந்து என்ன எழுதிக்கலாம், எக்ஸு ஒய். அப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலான்னா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. இது டீட்டாவை நினச்சிக்கோ. காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டானா மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ மைனஸ் இது அப்படியே டீட்டாவை நினச்சிக்கணும். காஸ் ஆஃப் இது அப்படியே டீட்டாப்பா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டானா மைனஸ் காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு xy மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது இந்த காசு இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு xy மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் xy இந்த இடத்துல வந்து மைனஸ் xy பா. இது ரெண்டுத்தையும் அப்படியே டவுன் பண்ணி ரெண்டு சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. z ப்ளஸ் xy square root of 1 minus x square into square root of 1 minus y square. Squaring on both sides. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கும். அப்போ z plus xy whole square. ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும்பா. 1 minus x square into 1 minus y square. இந்த ரூட் ரெண்டு ரூட்டு ப்ராடக்ட் தானே, ரூட்டு கேன்சல் ஆகிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. z square x square y square plus 2ab 2xyz அப்படின்னு வருங்களா. இதை மல்டிப்ளை 1 into 1 minus y square 1 minus x. அதுக்கப்புறம் இந்த x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா.
இது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ப்பா. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் இது மாதிரி வந்துடும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டுல காமனாக இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாமா. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் 2xyz இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படியே இருந்தாலும் எடுத்துருவாங்க அந்த மைனஸ் டைமை. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஆர்டர் ஆகிக்கலாமா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz இஸ் ஈக்குவல் டு 1. ப்ரூவ் பண்ணியாச்சாப்பா. இதுதான் ப்ரூவ் பண்ணும். வெரி ஈஸி கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.